மொழிகள்ல 3D தொழில்நுட்பத்துல ரொம்ப பிரம்மாண்டமா உருவாகி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூர்யாவுடைய கங்குவா திரைப்படத்தின் ட்ரைலர் இன்னைக்கு ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. சர்ப்ரைசிங்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற இந்த திரைப்படம் தான் சூர்யாவுடைய கரியர்லயே இது வரைக்கும் அதிக பட்ஜெட்ல உருவாகக்கூடிய திரைப்படம்னு சொல்றாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ட்ரைலர்லயே பதில் சொல்றாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது 10/10/2024 அன்று இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரொம்ப பிரம்மாண்டமா பல மொழிகள்ல 3D தொழில்நுட்பத்துல வெளியாக போகுது அப்படின்றத ட்ரைலரோட எண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, படத்தோட ட்ரைலர் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபன் பண்ணும்போதே ரொம்ப ரம்மியமான எழில் கொஞ்சக்கூடிய ஒரு தீவு ஒன்று காட்டுறாங்க. அந்த தீவை காட்டும் போதே பேக்ரவுண்ட்ல ஒருத்தரோட வாய்ஸ் கேக்குது. நம்ம வாழக்கூடிய இந்த தீவுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் ட்ரைலருக்குள்ளே போறாங்க. அதே மாதிரி சூர்யா அவர்களை முதல்ல காட்டல, படத்தினுடைய வில்லனான பாபி தியோல் அவர் தான் முதல்ல காட்டுறாங்க. ஒரு ஈவு இறக்கமே இல்லாத மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கோர வில்லனா பாபி தியோல காமிச்சிருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ட்ரைலர்ல காட்டும் போதெல்லாம் பெரும்பாலும் மனித எலும்புக்கூடுகள் அங்கங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காட்சியில கைகள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கடல்ல மிதக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. மக்களை அடிச்சு கொன்னு அவங்கள்ட்ட இருக்கிற காசு பணத்தை புடுங்கி கொள்ளையடிச்சு அதுல வாழக்கூடிய ஒரு கோரமான மிருகமான ஒரு கேரக்டர்ல பாபி தியோல் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு சில டயலாக்ஸ் தான் இருக்கு, ஆனா ரொம்ப சூப்பராவே இருக்காரு அந்த கேரக்டர்ல பாக்குறதுக்கு. அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த டப்பிங் வாய்ஸும் நல்லாவே செட் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே ஒரு கோர வில்லன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர வில்லன் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு போராடி மீட்கிறதுக்கு ஒரு வீரன் வேணும் இல்லையா? அந்த வீரனா தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இந்த படத்துல இருக்காரு. ட்ரைலரோட ஒரு ஷாட்ல 10 சொட்டு முடிக்கிறதுக்குள்ள இங்க கங்குவா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் சூர்யாவுக்கு இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. அவங்களுடைய மீட்பாளரா, அதாவது அவங்களுடைய ஒரே ஒரு ரே ஆஃப் ஹோப்பா, ஒரே நம்பிக்கை ஒளியா இருக்கக்கூடிய சூர்யாவை தான் படத்துல அந்த கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. சூர்யாவும் மக்களை ஒருங்கிணைச்சு எப்படி அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பழங்குடியின சமூகத்தினரை ஒன்றிணைச்சு எப்படி பாபி தியோலுக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் படத்தினுடைய கதை இருக்கும் அப்படின்னு ட்ரைலர் வச்சு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. பாபி தியோல் மக்களை எப்படி கொன்று குவிக்கிறாரு அப்படின்றதுக்கு பல்வேறு காட்சிகள் வச்சிருக்காங்க. அங்கங்க தீ மூட்டி விட்டுறது, தீல மக்கள் எரிஞ்சு சாகுறது, சூர்யா மக்களை அரவணைச்சு பாதுகாக்கிறது, உன் ரத்தம் என் ரத்தம் வெவ்வேறா அப்படின்னு கேட்டு நீங்களாம் ஒன்னா சேருங்க, நம்மளாம் ஒரே ஆள் தான், நம்மளாம் ஒரே சமூகம் தான், வாங்க அவனுக்கு எதிராக போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒருங்கிணைக்கிறதுன்னு ஒரு அரசனுக்கான பண்புல, ஒரு அரசனுக்கான கேரக்டர்ல சூர்யா அவர்கள் பக்காவா பொருந்தி போறாரு. அந்த டயலாக் மாடுலேஷன், அந்த உடம்பை ஏத்தி இருக்கிறது, அந்த முடி உடம்புல குத்தி இருக்கக்கூடிய அந்த பச்சைன்னு அந்த கேரக்டரா கிட்டத்தட்ட கங்குவாவா சூர்யா ஸ்கிரீன்ல கம்பீரமா நிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ட்ரைபல் கம்யூனிட்டி, அதாவது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் குழுவினருக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவங்களுடைய அந்த வாழ்வு, அங்க ஒரு கோரமான வில்லன் இருந்து அங்க ஒரு வீரன் போயிட்டு அவனை எதிர்த்து மக்களை ஒருங்கிணைச்சு ஜெயிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கதை தான் இந்த கங்குவா படத்தினோட கதை அப்படின்றது ஓரளவு ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் கேரக்டர் மெயினா காட்டுறாங்க. அவரும் தலையில கிரீடம்லாம் மாட்டிட்டு ஒரு ஷாட்ல பின்னாடி தலைகள்லாம் கொய்யப்பட்டு அந்த ஒரு கம்புல மாட்டி இருக்க மாதிரி காட்டுறத பார்க்கும்போது பாபி தியோலும் வெள்ளக்காரங்களும் சேர்ந்து சூர்யாவை தாக்க போறாங்களா, அல்லது சூர்யா இந்த பக்கம் தன்னுடைய கம்யூனிட்டியில இருந்துகிட்டே மக்களை கொடூரமா கொல்லக்கூடிய, அல்லது எங்கிருந்தோ தன்னுடைய மக்களை ஆள துடிக்கின்ற பாபி தியோலியும் இன்னொரு பக்கம் தங்களை கொஞ்சமா ஆள நினைக்கிற அந்த ஆங்கிலேயரையும் எப்படி தனி ஆள நின்று தன்னுடைய மக்களோட போராடி ஜெயிக்கிறார் அப்படின்றதான் படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. இதை தாண்டி படத்துல தங்க நாணயம் மாதிரி ஒரு வட்டமா கோல்டுல இருக்கிற ஒரு விஷயத்தை மெயினா காட்டுறாங்க. ஒரு போட்ல ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா கையில ஒருத்தர் எண்ணிட்டு இருக்காரு. அங்க வெட்டப்பட்ட கைகளை அப்படியே அவங்க மூட்டையா இழுத்துட்டு போறாங்க. அந்த வெட்டப்பட்ட கைகள் தான் இன்னொரு காட்சியில கடல்ல கொட்டப்பட்டு அப்படியே அங்கங்க மிதந்துட்டு இருக்கு. மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட கைகளை வெட்டி அவங்க கையில இருக்கிற பணத்தை, அந்த மாதிரி தங்க நகையை கொள்ளையடிச்சிட்டு போறதை அப்படி காட்டியிருக்காங்களா, அல்லது படத்துல வரக்கூடிய வேற ஏதாவது முக்கியமான முத்திரையா அப்படின்றத நம்ம படத்துல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாபி தியோல், சூர்யா மற்றும் அந்த ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் மெயினா வச்சு தான் அந்த ட்ரைலர் எடுத்திருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. இவங்களை தாண்டி வெகு ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த ட்ரைலர் நம்மளால பார்க்க முடியுது. நடிகர் கருணாஸ் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுப்பாரு அப்படின்னு தெரியுது. படத்துடைய கதாநாயகியான திஷா பத்தானி அவங்களை எங்கேயுமே காட்டல. அவங்க நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய கதையில ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா, நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்குமான டைம் லைன் கதை தான் இந்த கங்குவா திரைப்படம் அப்படின்றது படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ண டைம்லயே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த ட்ரைலர் முழுக்க பழங்காலத்துல பிளாஷ்பேக் காட்சிகள நடக்கக்கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற சண்டையை மட்டுமே தான் பயன்படுத்தி இந்த ட்ரைலர் கட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நிகழ்காலத்துல வரக்கூடிய சூர்யா, அந்த நிகழ்காலத்துல வரக்கூடிய காட்சிகள் தான் படத்துல சர்ப்ரைசிங்கா இருக்க போதா, அல்லது அது கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு கம்ப்ளீட்டா இதை தான் காட்ட போறாங்களா? ஏன்னா செகண்ட் பார்ட் வேற படத்துக்கு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதெல்லாம் தான் கம்ப்ளீட்டா வரப்போதா, திஷா பத்தானி செகண்ட் பார்ட்ல தான் வருவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கங்குவா ட்ரைலர்ல நம்மலாம் எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, சூர்யா கார்த்தி அண்ணனையும் தம்பியும் எப்பப்பா ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னா பாப்போம் அப்படின்ற அந்த ஆவல் எல்லாருக்குமே இருந்துச்சு. ரோலெக்ஸ் டில்லி, அதாவது எல்சியூல வரக்கூடிய அந்த 2 கேரக்டர்ஸ் கைதி 2லயோ அல்லது ரோலெக்ஸ் ஒரு ஸ்டாண்டலோன் படமா பண்ணும்போது நம்ம பாத்துறலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு சிறுத்தை சிவா. கங்குவா திரைப்படத்துல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பார்ட் 2க்கான லீடுல கார்த்தி ஒரு முக்கியமான கேமியோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். நமக்கு கடைசி நேரத்தில் அந்த காட்சிகள் எடுத்து படத்துல சேர்த்திருக்காங்க. சோ ட்ரைலரோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீரர் குதிரையில வர்றத அப்படி பிளரா காமிச்சிருப்பாங்க. அதாவது காட்சி மங்களா தெரியும். அதை சூர்யா எமோஷனலா பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ஆக்டர் கார்த்தி தான். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அண்ணன் சூர்யாவும் தம்பி கார்த்தியும் ஃபைனலா ஒரு திரைப்படத்துல இணைந்து நடிச்சிருக்காங்க. அதுல
கார்த்தி இந்த அண்ணன் சூர்யாவுக்காக கங்குவா திரைப்படத்தில் கேமியோ பண்ணிருக்காரு. சிறுத்தை சிவா கிட்ட இருந்து கண்டிப்பா யாரும் இப்படி ஒரு மேக்கிங் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மேக்கிங்ல அவ்வளோ கிராண்டா இருக்கு ட்ரெய்லர் பார்க்கிறதுக்கு. முக்கியமா படத்தினுடைய வசனங்களை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வரக்கூடிய படங்கள்ல வசனங்கள் தான் பெரும்பாலும் படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அந்த வகையில கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்ல ஒரு சில வசனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அந்த வசனங்கள் அவ்வளோ ஷார்ப்பா அவ்வளோ பயங்கரமா இருக்கு. எழுதியது பாடலாசிரியர் மதன் கார்கி. தெலுங்குல எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் பாகுபலி, நான்கி மாதிரியான திரைப்படங்களுக்கு இங்க தமிழ்ல அவர் தான் வசனம் எழுதுவாரு. தெலுங்கு ஆட்கள் அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ் ஆட்கள் அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்தாங்க. சிறுத்தை சிவா மதன் கார்கிக்கு இந்த திரைப்படத்துல வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வசனங்கள் வேற மாதிரி இருக்கு. அதுவும் முக்கியமா ஒரு இடத்துல அறுபட்ட என் சிரம் மண் உருண்டாலும் உருளும் முன் நெற்றியும் முழங்காலும் மண் தோடா மண்டியிடா அப்படின்னு கத்துறாரு சூர்யா. அதாவது வெட்டப்பட்ட என்னோட தலை மண்ணில் கிடந்து உருளலாம், ஆனா அந்த உருள்ற தலையில கூட என்னோட நெத்தி வந்து தரையில படாது. வெட்டப்பட்ட என்னோட உடம்புல முழங்காலும் மண்டியிடாது. உன்னை நான் தலை வணங்கவும் மாட்டேன், மண்டியிடவும் மாட்டேன், என்னோட உயிரே போனாலும் அப்படின்றத ரொம்ப அழகா ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரா எழுதி கொடுத்திருக்காரு. பாகுபலி படம்லாம் பார்க்கும்போது எப்படி அவங்க பேச பேச நமக்கு வெறி ஏறுமோ அதே மாதிரி கங்குவா திரைப்படத்திலையும் மதன் கார்கியோட வசனங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அடுத்ததா டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத். அவர் மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னே சரி கமா பதனிசா அப்படின்னு போட்டு எதுவும் பண்ணி வச்சிருவாரோ அப்படின்னு நம்ம பயந்தா வேற மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்திருக்காருங்க. அதுவும் ஒரு இடத்துல தலைவனே அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு எமோஷனல் சீன்லலாம் பிஜிஎம் ட்ரெய்லர்ல கேட்கும் போதே அவ்வளோ எமோஷனலா ஹிட் ஆகுது நமக்கு. கண்டிப்பா படத்துல டிஎஸ்பியோட மியூசிக் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எமோஷனல் காட்சிகள், சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே படத்துல கண்டிப்பா பார்க்குற ரசிகளுக்கு வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வெற்றி பல படங்கள்ல சிறுத்தை சிவா கூட ஒர்க் பண்ண அவரே தான். இந்த திரைப்படத்துல கண்டிப்பா சினிமோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் தி மேஜர் பிளஸ்னு சொல்லணும். ஏன்னா ஒரு மேஜர் கம்யூனிட்டி ஆர்ட் டைரக்ஷன்ல ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை மேக்கிங்ல இவங்க எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கும். அது அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்கன்றது ட்ரெய்லர்லயே தெரியுது. அந்த ரம்யம் கொஞ்சம் எழில் அழகா அந்த காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஐலாண்ட் லாங் ஷாட்ல, அதுக்கப்புறம் அந்த நெருப்பு பத்தி எரியக்கூடிய இடங்களை காட்டுறதா இருக்கட்டும், அந்த காடுகளை படம் பிடிச்ச விதமா இருக்கட்டும், சண்டை காட்சிகளை படம் பிடிச்ச விதமா இருக்கட்டும், மனிதர்களை காட்டுற விதமா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா சினிமோட்டோகிராஃபியில வெற்றி பின்னி படல் எடுத்திருக்காரு. கண்டிப்பா அவருடைய சினிமோகிராஃபிக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கும் அப்படின்றது தெரியுது. அடுத்ததா படத்துல ஸ்டண்ட் டைரக்டர் சுப்ரீம் சுந்தர். ஆக்ஷன் காட்சிகள்லாம் வேற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. ஒரு சில காட்சிகள் தான் ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க, ஆனா அந்த ஒரு சில காட்சிகளை எப்பா வேற மாதிரி இருக்கேப்பா இது அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிருக்காங்க. பாகுபலி மாதிரியான மற்ற மொழிகள் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுடைய மேக்கிங், வசனம் அண்ட் அதுல இடம்பெறக்கூடிய காட்சிகள், ஒரு காட்சிகள் இதெல்லாம் பார்த்து நம்ம வாய்ப்பு இருந்திருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில இல்லங்க, அதை விட ஒரு படி மேலேயே போய் ஹாலிவுட் தரத்துல ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க சிறுத்தை சிவா அண்ட் அவருடைய டீம். படத்துக்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா மேக்கிங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சிஜிஓக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. மேக்கிங்ல அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அந்த கிராண்ட்னஸ்க்காக தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர்ல இருந்து படம் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் படத்தை பத்தி பேசும்போது கங்குவா திரைப்படம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நாங்க சொல்லி உங்களுக்கு புரியாது. படம் வரும்போது வேற எந்த படமும் நிக்க கூட நிக்காது, படம் பிளாஸ்ட் தான் பிச்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க அப்படின்றத ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ், தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய பாய்ச்சலா இந்த கங்குவா திரைப்படம் இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ப்ராப்பரா இருந்துச்சு, கதை ப்ராப்பரா மக்கள் மனசுல உட்கார அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கங்குவா திரைப்படம் ஷோர் ஷாட் திரைப்படமா இருக்கும். 1000 கோடி கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ப்ரொடியூசர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. மேக்கிங் பார்த்தா அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 10 மொழிகள் வேற ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. சூர்யாவுடைய இந்த கங்குவா படத்தோட ட்ரெய்லரை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் அடிங்க.